கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் மீண்டுமாய் வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணி சகலவற்றிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு உரைக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆனால் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது பார்ப்போமானால், நாம் சில வேளையில் ஜெபிக்கிறோம், சோர்ந்து போகிறோம். நீண்ட நாட்கள் காத்திருக்கிறோம், ஆனால் பதில் வரவில்லை. பதில் வர வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதமே நிலையானதா இருக்கிறது. நீ எவ்வளவு காலம் காத்திருக்கிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.